அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 15வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனசெவ்வகத்தின் உயரத்தை காண்க. ஒரு இரும்பு மாதிரியான ஏதாவது ஒரு உலோகத்தால் ஆன கனசதுரம் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அந்த கனசதுரத்தின் பக்க அளவு கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் பக்க அளவு தெரிஞ்சால் போதும் அதனுடைய கன அளவு கண்டுபிடிக்க முடியும். கனசதுரத்தின் கன அளவானது புதிதாக செய்யக்கூடிய கன செவ்வகத்தின் கன அளவிற்கு சமமாக இருக்கும். ஏன்னா அதை உருக்கி தானே கனசெவ்வகம் செய்கிறாங்க. ஸோ கனசதுரத்தின் கன அளவும் கன செவ்வகத்தின் கன அளவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. உயரத்தை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஒரு உலோகத்தாலான கனசதுரத்தை உருக்கி தான் ஒரு கன செவ்வகம் செய்கிறாங்க. இப்போ இரண்டின் கன அளவும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். இதில் உயரம் நீளம் அகலம் எல்லாமே 12 சென்டிமீட்டர் தான். கன செவ்வகத்துக்கு நீளம் 18 சென்டிமீட்டர், அகலம் 16 சென்டிமீட்டர், உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகள் எல்லாத்தையும் முதல்ல எடுத்து எழுதிக்கணும். கனசதுரத்தில் பக்க அளவு கொடுத்துருக்காங்க. பக்க அளவு எப்பயும் ஸ்மால் லெட்டர் 7 தான் எடுத்துக்கணும். 12 சென்டிமீட்டர். கன செவ்வகத்தின் அளவுகள் நீளம் கொடுத்துருக்காங்க. நீளம் எல் லென்த் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். அகலம் கொடுத்துருக்காங்க. அகலம் ஸ்மால் லெட்டர் பியில் எடுத்துக்கணும். 16 சென்டிமீட்டர். உயரம் நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஹச் சமம் என்னன்னு கொஷின் மார்க் போட்டுக்கலாம். இங்கு கனசெவ்வகத்தின் கன அளவானது கனசதுரத்தின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். இந்த இரண்டு உருவங்களின் கன அளவும் சமமாக இருக்கும். கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா LBH கன அலகுகள். கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா A³ கன அலகுகள். தெரிந்த அளவுகள் எல்லாமே பிரதியிட்டுக்கலாம். L 18 சென்டிமீட்டர் பெருக்கல் B 16 சென்டிமீட்டர் H அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A³ A 12 சென்டிமீட்டர். ஸோ 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12. ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹச் மட்டும் இடதுபுறமாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் வலதுபுறம் அனுப்பிடணும். ஆல்ரெடி இங்கே 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 இருக்குது. பெருக்கல் இருக்கிறது ஆப்போசிட் வரும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ 18 பெருக்கல் 16. இப்போ சுருக்கிக்கலாம். 12 16 சுருக்கலாம். 4ஆல் சுருக்க முடியும். ஒரு நாள் 4 2 8 3 12 4 நாள் 16. இப்போ 4 கொண்டு 12 சுருக்க முடியும். ஒரு நாள் 4 3 12. இப்போ 3க்கும் 18க்கும் சுருக்கலாம். 1 3 3 6 3 18. இப்போ 6க்கும் 12க்கும் சுருக்கலாம். 1 6 6 2 6 12. இப்போ பேலன்ஸ் கீழே 1 மட்டும்தான் இருக்கும். வகுத்தலில் 1 இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 2 பெருக்கல் 3 அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. 2யும் 3யும் பெருக்குனிங்கன்னா 6. ஸோ ஹச் சமம் 6 சென்டிமீட்டர். ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதணும்னா, எனவே கனசெவ்வகத்தின் உயரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். பயிற்சி 7.3க்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 7.3 முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.